கூலி ஆடியோ லான்ச் அதில் வந்து என்னென்ன நடக்க போகுது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிட போகுது. நாம் பேசுகிறது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்க போகுது. முக்கியமாக அதில் வந்து நிறைய பேர் ஏறி வளவளன்னு பேச போகிறதில்ல. அதுதான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் நம்ம வித்தியாசமாக பார்க்க போகிறது. ஆக்சுவலாக அது ஆடியோ ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேடையில் ஒரு 20 சேரை போட்டு யார் யாரையோ ஏற்றி விட்ருவாங்க. அவங்க ஆளுக்கு 15 நிமிஷம் பிடிச்சாலே அது விடிஞ்சு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த மேடையில் ரொம்ப அளவாக 3 பேர் 4 பேர் அவ்வளோதான், அதை தாண்டி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் ரஜினி பேச்சு வந்து எப்போவுமே ஹைலைட்டாக இருக்கும். அவர் இது மாதிரி வந்து பேச மைக்கை பிடிச்சாருன்னா எவ்வளவு சுவாரஸ்யமாக பேசுகிறாருங்கிறத நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். கடந்த பல வருடங்களாகவே அவர் பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்கார். இந்த மேடையில் அவர் என்ன பேச போகிறாரு, என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு, விஜய்க்கு ஏதாவது ஒரு மறைமுக குத்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிந்து அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ எப்போவுமே அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் அந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். கரெக்டாக ஜெயிலரில் அதை பண்ணார். காக்கா கழுகு கதையை வந்து ரஜினி அதை சொல்லலைன்னா அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குமா, அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை வந்திருக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா அதுக்கு முந்தைய படம் பெருசாக ரஜினிக்கு போகலை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு அவர். அப்போ ரஜினிக்கு அது எல்லாமே தெரியும். இன்றைக்கி விஜயினுடைய அரசியல் மூவ் அதுக்கெல்லாம் பெருசாக ரஜினி எங்கேயுமே ரியாக்ட் பண்ணதில்லை. இப்போ ஏர்போர்ட்டுக்கு ரஜினி வரும்பொழுது விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு என்ன நினைக்கிறீங்கன்னு இவங்களா கேட்டால் வாழ்த்துக்கள்ட்டு போவாரே தவிர, அவராக ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்தை சொல்கிறதோ அல்லது ஒரு அறிக்கை மூலம் சொல்கிறதோ இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. விஜயோட அரசியல் வருகை அவருக்கு பிடிக்கலையோ? கட்டாயமாக இருக்கும்ல. ஏன்னா அவர் வரணும்னு நினச்சாரு, வர முடியல, விஜய் வந்துட்டார். அப்போ துணிச்சலாக ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும் பொழுது, அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த 2 திராவிட பெரும் இயக்கங்களை எதிர்ப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த துணிச்சல் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. ஜெயிக்கிறார் தோக்குறாரு ரெண்டாவது விஷயம். ஆனால் அது கூட ரஜினிக்கு வரலல்ல, வந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தினால பின்வாங்கிட்டார். அந்த வருத்தம் உள்ளே இருக்கும்ல, நாம் ஏன் அவரை வாழ்த்தணுங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏறுறது சன் பிக்சர்ஸ் மேடை. அப்போ அங்கே வந்து கட்டாயமாக அவர் சில விஷயங்களை பேசி ஆகணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். சன் பிக்சர்ஸுக்கே விஜய் வந்து டேட்டு கொடுக்கல, அவங்க கேட்டு டேட்டு கொடுக்கல. ஸோ அந்த கோபமும் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நாளைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக அனிருத் விசஸ் சாய் அபயங்கர், இந்த கம்பேரிசன் வந்து ரீசெண்டாக ரொம்ப நாளாக இப்போ ரீசெண்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. முதல்ல இந்த கம்பேரிசன் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் இந்த கம்பேரிசன்? இந்த கம்பேரிசன் சரியான்னு முதல்ல பார்த்தோம்னா தப்பு. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 200லேருந்து 250 படம் வருது. இருக்கிற இசையமைப்பாளர் எத்தனை பேர்? நல்ல பரபரப்பான இசையமைப்பாளர் ஒரு 5 பேர். ஆளுக்கு 50 படம் பண்ணாலே அவங்களுக்கு பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு 10 படம் போனால் என்ன, இவருக்கு 10 படம் போகாமல் போனால் என்ன, ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் வருஷம் முழுக்க பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அப்போ சாய் அபயங்கருக்கு போயிடுச்சேன்னு அனிருத் வருத்தப்பட போகிறது கிடையாது. சாய் அபயங்கரம் அனிருத்துக்கிட்டேருந்து நாம் பிரிஞ்சு போய் இவ்வளோ பெரிய படங்களை கையில் எடுத்துட்டோம்னு சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது, எல்லாருக்கும் பெரிய அளவு சம்பளத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அனிருத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு தான் வந்து அபயங்கர். அதை தான் நான் சொல்கிறேன், அவரை காலி பண்ணவே முடியாது, காலி பண்ணவே முடியாது. எதுக்கு அனிருத்தை காலி பண்ணணும்? ஒருத்தர் வர்றாரு, ஃப்ரெஷ்ஷாக வர்றாரு, அவ்வளோதான். அவருடைய இசைங்கிறது இப்போ எப்படி இளையராஜா இசையில் நம்ம மயங்கி கிடக்கும் பொழுது ஏஆர் ரகுமான் ஒருத்தர் வந்து வேறொரு இசையை இங்கே கொடுத்தாரோ, ஏஆர் ரகுமான் இசையில் நாம் மயங்கி கிடக்கும்போது அனிருத்துன்னு ஒருத்தர் வேறொரு இசையை கொடுத்தாரோ, அந்த மாதிரி அனிருத் இசையில் இந்த கூட்டம் மயங்கி இருக்கும்போது வேறொரு இசையை அவர் கொடுத்தாருன்னா அவர் இன்னொரு 10 வருஷம் ஓட போகிறார், அவ்வளோதானே. அவரும் ஒரு அனிருத் மாதிரியே இசை கொடுத்தாருன்னா அதுக்கு அனிருத்தே நாங்கள் வச்சுக்கிறோமே, நீ எதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இங்கே எல்லாருக்குமான தேவைகள் இருக்கும் பொழுது இன்னும் கூட 4 பேர் வரட்டுமே, அதில் என்ன தப்பு? அனிருத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எவ்வளோ இப்போ யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ்லேருந்து எல்லாரும் அவரோட ஃபேன்ஸாக நிறைய பேர் இருக்கும்போது நிறைய அவரோட ஹேட்டர்ஸும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் பெருசாக லிரிக்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அந்த மாதிரி. ஸோ அனிருத்தை பற்றின உங்களோட பார்வை? இல்லை, அனிருத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த ஜென்சி கிட்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்குறாரு. அவரால் மெலடி போட முடியாதான்னா கட்டாயமாக போட முடியும். ஏன்னா நானும் ரவுடிதான் படங்கள் எல்லாம் அப்படி மெலடி போட்டவர் தான் அவர். ஸோ அதனால் வந்து அவரால் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம கொடுப்போம்னா அவர் கொடுக்குறாரு. அதனால் அனிருத்துக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைத்ததெல்லாம் நமக்கு வந்து வருத்தம்லாம் கிடையாது. அதே நேரத்தில் என்னென்னா, நல்ல மெலடிகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு அது நம்ம அழியாமல் இருக்கும். இப்போ அனிருத் பாட்டெல்லாம் ஈசல் மாதிரி
காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் மண்டையை போட்டுருவோம் எல்லா ஈசலுமே. ஸோ அந்த மாதிரி தான் இது அதிகபட்சம் என்னென்னா அந்த படம் வர்ற வரைக்கும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வேற ஒரு படம் வந்ததுன்னா அதை மறந்துடுவாங்க. பட் இளையராஜா பாடல்கள் அப்படியா எத்தனை வருஷமாக நம்ம கேட்குறோம், இன்னும் 50 வருஷம் கேட்போம் அந்த பாட்டை. அது நீங்கள் ஒரு இசைக்கல்லூரின்னா கூட இளையராஜா பாட்டிலேருந்து ஒன்று எடுத்து போடுவாங்க, இதை கேளுங்க இது என்ன இசையில் உருவாக்கியிருக்காங்கன்னு. பட் அனிருத் பாட்டை அப்படி போடுவாங்களா? முடியாது, அது என்ன இசைன்னே தெரில. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அனிருத்தை பிடிக்காதவர்கள் யாருன்னா நல்ல இசை கேட்பவர்கள் பிடிக்காது, அவ்வளோதான். தரமுறான்னு அடித்து மண்டையை உடைக்கிற அளவுக்கு இசையை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். கூலி படத்தில் கூட பவர் ஹவுஸ் சாங்க்கு வந்து ரஜினி சார் பாராட்டினதா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து கூலி படத்தில் அவரோட அந்த இசை வந்து எப்படி இருக்குது? அதான் நம்ம அந்த பாட்டை கேட்டோம், நிஜமாகவே ஒரு வைப் இருந்துச்சு அந்த பாட்டில். ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கும். அனிருத் பாட்டை எந்த பாட்டை கேட்டாலும் அது அந்த படத்தில் இதே மாதிரி தானே போட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ரஜினி பாராட்ட வேண்டியது அவருடைய கடமை. என்ன, அவருடைய நெருங்கிய உறவுக்காரர் அனிருத்தை வளர்த்ததே ரஜினி தான். ரஜினி வந்து அவர் படத்தில் வாய்ப்பு கொடுக்கலன்னா அனிருத்தை இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிரமாதம் அனிருத். நீ இளையராஜாவும் ரகுமானும் கலந்த கலவைன்னு பேசினவர் தானே அவர். ஸோ அதனால் அந்த கடமை அவருக்கு இருக்குது, அதனால் அவர் பாராட்டியிருக்காரு. இன்னொன்று அவருடைய படத்தை அவரே வந்து பாராட்டலைன்னா அப்புறம் மற்றவர்கள் பாராட்டுவாங்களா என்ன? ஸோ அதனால் அதெல்லாம் சகஜம் தானே. ஹாரிஸ் ஜெயராஜ்லாம் வந்து நிறைய மியூசிக்கில் வந்து முன்காலத்துலலாம் வந்து அவரோட மியூசிக்னால் நிறைய ஃபேன்ஸ் இப்போவும் இருக்காங்க. ஆனால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறையுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது சாம் சிஎஸ் ஆகட்டும், ஷான் ரோல்டன் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பட வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து டேலண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் ஓடுது. ஸோ இவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ நீங்கள் சாம் சிஎஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பெரிய படங்கள் நிறையா பண்ணுறாரு. இப்போ மோகன்லால் படம் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக வந்த பேன் இண்டியா படம் ஒரு படம் அது அவர் தான் பண்ணியிருந்தார். இப்போது தனுஷ் அச்சுனத் படம் அவர் தான் பண்ணுறாரு. இதற்கப்புறம் சிவகார்த்திகேயனை வச்சு புஷ்கர் காயத்ரி ஒரு படம் பண்ண போகிறாங்க, அதுக்கு அவர் தான். இப்போ சாம் சிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சாய் அபயங்கரை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொல்ல போக அவர் புலம்புறாருங்கிற மாதிரி வெளியில் தகவல்கள் வந்துடுச்சு. பட் அது இல்லை, அவரும் சாய் அபயங்கரை பாராட்டி தான் பேசியிருக்கார் போல இருக்குது. இந்த பக்கம் ஹாரி ஜெயராஜை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவர் வந்து ஒரு பாடலை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பார். அதில் பல பேர் வந்து அவர்கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாருங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு 6 பாட்டு போட்டால் 6 ஹிட் ஆயிரும். ஸோ அப்படி ஒருத்தர். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துப்பார். ஒரு படத்துக்கே வந்து 3 மாதம் 4 மாதம் டைம் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் நிலைமை. ஸோ அப்படி தான் ஹாரி ஜெயராஜிட்ட பல பேர் போகிறத நிறுத்தினது. இப்போவும் அவர் சுறுசுறுப்பாக நீங்கள் படம் கொடுங்க, ஒரு 2 மாதத்தில் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாருன்னா ஒரு பெரிய கூட்டம் அவர்கிட்ட போய் நிற்பாங்க. அவருடைய இசை வந்து எப்போவுமே போர் அடிக்கலை. முக்கியமாக அவர்கிட்ட வந்து நிறைய மெலடிகள் வரும். ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக மியூசிக் போட்டால் கூட அதில் மெலடிகள் நிறையா இருக்கும் ஹாரி ஜெயராஜ் படத்தில். அவர் எப்போவுமே ஏமாத்தினதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னால் நான் ஹாரி ஜெயராஜ் தான் சொல்லுவேன் இப்போ சமீபத்தில் வர்றவங்கள்ட்ட. ஆனால் அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணலங்கிறது எனக்கும் பெரிய வருத்தம். அப்போ வந்து யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மியூசிக் வந்து அந்த பிஸ்னஸ் தானேங்க. இப்போ ஒவ்வொரு நாளுமே வட்டின்னு ப்ரொடியூசருக்கு வட்டி போயிட்டுருக்கும். அப்போ நீங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பாடல்களை கொடுத்துடணும். இப்போ இளையராஜா வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார்ல, ஏன் ஒவ்வொருத்தரும் வந்து 6 மாதம் ஒரு பாட்டுக்கு டைம் எடுத்துக்கிறாங்கன்னா வரலை அப்படின்னாரு. அவர் வரலை, வந்தால் தானே கொடுப்பாங்க அப்படின்னாருல்ல, அதுதான் உண்மை. அவங்களுக்கும் பல பேருக்கு வந்து ஒரு பாட்டை உருவாக்குறதுங்கிறது வந்து எங்கேயோ கடல் கடந்து போய் செடியை பறிச்சுட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. அவங்க டக்குன்னு அப்படி யோசிச்சோன்னே வர்றதெல்லாம் இளையராஜா மாதிரி பெரிய லெஜண்ட்ஸுக்கு தான் வருது. இவங்க கம்போசிங்னு போகிறதே வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அப்படியே வந்து சுற்றிலும் பனி மலைகள், அப்படியே அவங்க இப்போ கனவுல கூட நினைக்காத ஒரு பிரதேசத்தில் போய் உட்காந்தா தான் அவங்களுக்கு டியூனே வருது. அப்படி உள்ளவங்கள வச்சுட்டு எப்படி இங்கே படம் எடுக்கிறது? அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. ப்ரொடியூசர் காசு தானே எல்லாமே. ஸோ அதனால தான் பல பேருக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லாமலும் போகுது. அடுத்தடுத்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. யுவன் ஆல்சோ வந்து முன்ன இருந்த அளவுக்கு நிறைய படங்கள் இப்போ பண்ணுறதில்ல. அதுக்கான ரீசன் இல்லை, யுவனுக்கு என்ன பிரச்சனைனா அவர் துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ இங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஃபோனில் அப்ரோச் பண்ணிட்டு, சார் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, வர்றேன்னு ஒரு டைரக்டர் போக முடியும். பட் யுவன் துபாய் போனதுனால கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டாருங்கிற உணர்வு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கே இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டார். யுவன் சரி பண்ணி அவருக்கான அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டார்.
முன்ன வந்து அவரை தொடர்பு கொள்றதே சிக்கலாக இருந்துச்சு. இப்போ அதற்கான ஆட்கள்லாம் போட்டு ப்ராப்பராக இறங்கிட்டார். இனிமேல் வந்து இவனுடைய ஸ்பீடை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற அளவுக்கு அவர் தயாராகிட்டார். சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவர் எத்தனை படங்களை புக் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. அவர் உணர்ந்துட்டார். நம்ம வந்து ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டோம், அந்த இடைவெளியை நாம் தான் நிரப்பணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப சீக்கிரம் இவன் படங்கள் நிறைய அறிவிப்புகள் வரும். விஜய் தேவரகொண்டாவோட கிங்டம் படம் எப்படி இருக்கு? கிங்டம் படம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பல கோடிகள் போட்டு எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தை. பெரிய ஏமாற்றம். அப்படி ஒரு சவச்சவன்னு ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. தியேட்டரில் போய் ரொம்ப நேரம் எப்படா விடுவாங்க, அட்லீஸ்ட் இன்ட்ரோலாவது விடுங்களேன்டா, நான் வெளியில் போயிட்டு வரேங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப போரான படம். தொடரும் அப்படிங்கிற மோகன்லால் சாரோட படம் வந்து பெரிய ஹிட்னு சொல்கிறாங்க. அந்த படத்தோட டைரக்டரை வந்து கார்த்தி ஆல்சோ சந்தித்து பேசியிருக்கார். ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து என்ன இருக்குது? இல்லை, தொடரும் படம் வந்து அங்கே பெரிய ஹிட்டு, கேரளாவில் பெரிய ஹிட்டு. அதை ஓடிடியில் பார்த்த பல பேர் வந்து படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல அந்த படத்தை. அதான் கார்த்தியை பொறுத்தளவுக்கு தெரியும் உங்களுக்கு, நல்ல கதைகளை செலக்ட் பண்ணுற ஒருத்தர். சூர்யா மாதிரி குழப்பவாதி கிடையாது அவர். சூர்யா ஒரு கதையை கேட்டார்னா அதில் குழம்பி அதுக்குள்ளே 1000 கரெக்ஷனை சொல்லி நல்ல கதையை கெடுத்து அவரே ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருவார். அதுக்கு நீங்கள் மற்றவர்கள் யாரும் மெனக்கிட வேணாம், அது அவரே மெனக்கிட்டு செஞ்சுருவார். பட் கார்த்தியை பொறுத்தளவுக்கு அவருக்கு அந்த ஸ்டோரி நாலேஜும் இருக்குது. ஸோ அவர் பண்ணுற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். ஒரு மெய்யழகன் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், சர்தார் மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவார். கொஞ்சம் வெரைட்டி அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த தொடரும் இயக்குனரோட ஜாயின் பண்ணதுங்கிறது பெரிய வியப்பெல்லாம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி.